இது உங்கள் டிடெக்டிவ் உலகம். Born to detect, detect to win. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம பழமொழிகளோடு விளையாடலாம். அச்சம் இல்லாதவன் டேஷ் ஏறுவான். இந்த பழமொழியில் விடுபட்ட சொல்லை கண்டுபிடியுங்கள். அம்பலம், ஆள்பலம், அசுரபலம். இதில் சரியான சொல் எது? சரியான பதில் அச்சம் இல்லாதவன் அம்பலம் ஏறுவான். டேஷ் அருமை டேஷ் தெரியும். இந்த பழமொழியில் உள்ள விடுபட்ட சொற்களை கண்டுபிடியுங்கள். சரியான பழமொழி நிழலின் அருமை வெயிலில் தெரியும். திரையில் தெரியும் படத்திற்கு தொடர்பான ஓர் பழமொழியை கண்டுபிடியுங்கள். இந்த படமுணர்த்தும் பழமொழி வருமுன் காப்பதே சிறந்தது. குறைவற்ற, நோயற்ற, செல்வம், வாழ்வே. இந்த 4 கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி சரியான பழமொழியை கண்டுபிடியுங்கள். சரியான பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். திரையில் தெரியும் இந்த 3 படங்களையும் இணைத்து இந்த 3 படங்கள் உணர்த்தும் ஓர் பழமொழியை கண்டுபிடியுங்கள். சரியான பழமொழி புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். இந்த பழமொழியில் உள்ள மருவிய அதாவது தவறான சொல்லை கண்டுபிடியுங்கள். இந்த பழமொழியில் உள்ள மருவிய சொல் நகரும். சரியான பழமொழி அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் தகரும். படிச்சவன் பாட்ட கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். இந்த பழமொழியில் உள்ள 2 மருவிய சொற்களை கண்டுபிடியுங்கள். இந்த பழமொழியில் உள்ள 2 மருவிய சொற்கள் கெடுத்தான். சரியான பழமொழி படிச்சவன் பாட்டை கொடுத்தான், எழுதுனவன் ஏட்டை கொடுத்தான். சேலை கட்டிய பெண்ணை நம்பாதே. இந்த பழமொழியின் உண்மை பொருள் என்ன? பொருள் 1, சேலை கட்டும் பெண்களை நம்பாதே. பொருள் 2, கணவன் உடனிருக்கும் போது கண்ணை அகற்றி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பாதே. இதில் இந்த பழமொழியின் சரியான பொருள் எது? இரண்டாவது பொருளே இந்த பழமொழியின் சரியான பொருள். கணவன் உடனிருக்கும் போது கண்ணை அகற்றி வேறொருவனை பார்க்கும் பெண்ணை நம்பாதே. தாய், பாய்தல், பிள்ளை இந்த 3 சொற்களும் இடம்பெறும் வகையிலான ஓர் பழமொழியை கண்டுபிடியுங்கள். சரியான பழமொழி தாய் 8 அடி பாய்ந்தால் பிள்ளை 16 அடி பாயும். முதல் மற்றும் இறுதி சொற்களை வைத்து பழமொழியை கண்டுபிடியுங்கள். முதல் சொல் வாய், இறுதி சொல் போகும். சரியான பழமொழி வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கிறங்க. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்.